இங்க சகுந்தலான்ற ஒரு சின்ன பொண்ணு வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்கா. அங்க ஒரு பையன் ஏதோ ஒரு மேக்ஸ் சம் ஒண்ணு போட்டுட்டு இருக்காரு. அவர் போடுற மேக்ஸ பார்த்துட்டு அடுத்த செகண்டே அந்த பொண்ணு ஆன்சர் சொல்லிடுறா. ஏதோ குழந்தை பொண்ணு விளையாட்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபார்முலா எல்லாம் போட்டு ஆன்சர் பாக்குறாரு. அந்த பொண்ணு சொன்ன ஆன்சரே கரெக்டா இருக்கு. அதை பார்த்து அவரு இன்னொரு சம்மு போட்டு காட்டுறாரு. அதுக்கும் ஆன்சர் கரெக்டாவே சொல்லிடுறா. இதை பாக்குற அவரு இந்த பொண்ணு சாதாரணமான பொண்ணே கிடையாது, ரொம்ப ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கூட்டு போய் இதெல்லாம் சொல்லி காட்டுறாரு. ஆனா அவங்க அப்பா இதெல்லாம் நம்பவே மாட்டாரு. இப்ப அவர் கண்ணு முன்னாடியே நிறைய சம் போட்டு அதுக்கான ஆன்சர் சொல்றாரு. அவளும் உடனுக்குடனே டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுறா. இந்த பொண்ணு போடுற மேக்ஸ பார்த்து அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இந்த பொண்ணோட திறமைய எல்லா ஸ்கூலுக்கும் போட்டு காட்டி அதை ஒரு ஷோ மாதிரி பண்ணி அதுல காசு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா நம்மள பணத்துக்காகவே யூஸ் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த பொண்ணு இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கே போயிடுறா. இவளோட திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல ஒரு டிவி ஷோ ஒன்னு பண்றாங்க. ஷோல எல்லா கொஸ்டினுக்குமே கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இவளே ஆன்சர் பண்ணிடுறா. ஆனா ஃபைனலா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா அந்த கொஸ்டினே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஓ, நீங்க கம்ப்யூட்டர் எரர்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அசிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோவையே நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண அங்க இருக்கிற டீமும் கம்ப்யூட்டர் மேலதான் தப்பு, இந்த பொண்ணு கரெக்டா தான் சொல்லியிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகமே சகுந்தலாவை ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க.